ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி தால் கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த தால் கிச்சடி ரெசிபி மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவிலே ரொம்பவே ஃபேமஸ். நம்ம ஊரில் பருப்பு சாதம் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த அளவுக்கு நார்த் சைடில் இந்த தால் கிச்சடி ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி தால் கிச்சடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த தால் கிச்சடி பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தால் கிச்சடி குக்கர்லேயே டைரெக்டாக 1 பாட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம். ஸோ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சமாக கீயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இது ஜஸ்ட் கலர் கொடுக்கும், பட் காரம் சுத்தமாக இருக்காது. கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை நல்லா கலனி பிசைஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எந்த அளவுக்கு பாசுமதி அரிசி சேர்த்தோமோ அதே அளவுக்கு துவரம்பருப்பு அதையும் நல்லா அலசி இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்துலேயும் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போது வரை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். போதும், அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த தால் கிச்சடியை நம்ம தண்ணி சேர்த்து வேக விடணும். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அளவுக்கு 3 மடங்கு, அதாவது 1:3 அந்த ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணணும். இந்த தால் கிச்சடி பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது நம்ம ஒரு சாம்பார் சாதம் மாதிரி நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இந்த தால் கிச்சடி பண்ணுறதுக்கு அரை பவுல் அரிசியும் அரை பவுல் பருப்பும் எடுத்துருக்கிறேன். ஸோ அதே பவுலுக்கு அரை பவுல் வச்சு 6 டைம் 6 பவுல், அதாவது அரை பவுல் வச்சு 6 பவுல் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 6 to 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல குழைவான தால் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தட்கா மட்டும் தாளித்து கொட்டணும். தட்கா மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும். மும்பை ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம இந்த தால் கிச்சடி ஆர்டர் பண்ணால் சுட சுட இப்படி வச்சு தருவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அமிர்தமாக இருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து ஒரே ஒரு மிளகாவத்தில், அதாவது காஷ்மீர் மிளகாவத்தில் இந்த மாதிரி காம்போடு சேர்த்து போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு, சீரகம், மிளகாவத்தில் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதை அப்படியே எடுத்து தால் கிச்சடியில் கொட்டிடலாம். இந்த ஃப்ரை பண்ண காஷ்மீரி மிளகாவத்தில் சுத்தமாக காரமே இருக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தால் கிச்சடியை நம்ம கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட ட்ரை பண்ணலாம். ஹெவியாக இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் சரி, வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் சரி, இந்த தால் கிச்சடியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எதுவுமே ஆகாது, வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த தால் கிச்சடிக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. வெறும் வெங்காயமும் ஊறுகாயும் இருந்தாலே போதும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் குடமிளகா ஃப்ரை கூட ட்ரை பண்ணுறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மகாராஷ்டிரா ஃபேமஸ் தால் கிச்சடி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.